வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, பேங்கிங்கான அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பாக்ஸிங் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷனோட வந்து மெம்பர், வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கு. எப்போ அப்படின்னா இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல அந்த வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு பாக்ஸிங் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்? ஸோ விச் இயர் டு ensure the boxing remains at the heart of the Olympic movement. அதாவது என்னன்னா, ஒலிம்பிக்லயே இந்த பாக்ஸிங் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸிங் வந்து ஒரு மெயினான ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த வருஷம் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 2023. ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 2023ல இருந்துட்டு வேர்ல்டு பாக்ஸிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல பாக்ஸிங்கோட பார்ட் இருக்கு இல்லையா, அது அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எய்ம்ல வந்துட்டு அந்த வேர்ல்டு பாக்ஸிங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல இப்போ BFI அவங்க வந்துட்டு மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணியிருக்காங்க. BFI அப்படின்றது பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களும் ஒரு மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? According to the Ministry of Statistics and Program Implementation, data released in June 2024. June 2024ல Ministry of Statistics இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து அதோட டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி இந்தியாஸ் ரியல் GDP is estimated to grow by dash in the financial year 2023 to 24. நம்மளோட ரியல் GDP இருக்கு இல்லையா, அது வந்து க்ரோ ஆயிருக்கு. கம்பேர் பண்ணும்போது, அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8.2%. எவ்வளோ? 8.2%. ஃபினான்ஷியல் 2023 to 24 இந்த இயர்ல லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம்ல 7%ல இருந்து 8.2%க்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல எவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஜிடிபிக்காக ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, அதோட லெவல் எவ்வளோ அப்படின்னா 173 lakh crore. ஓகேவா? ஸோ அவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து இந்த ஜிடிபில இன்வால்வ் ஆயிருக்கு. எந்த ஃபினான்ஷியல் இயர்னா 2023 to 24ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் NIMHANS. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க இருக்கு. ஓகேவா? அதாவது அப்ரிவேஷன். ஓகேவா? அவங்க ஒரு அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன அவார்ட் அப்படின்னா, நெல்சன் மண்டேலா அவார்ட் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஹெல்த் ப்ரமோஷனுக்காக வாங்கியிருக்காங்க. எப்போ? 2024ல வாங்கியிருக்காங்க. அதை கொடுத்தவங்க யாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். WHO இருக்குல்ல, அதோட ஷார்ட் ஃபார்ம் WHO. அவங்க தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த சிட்டில லொகேட் ஆயிருக்கு அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சிட்டி அப்படின்னா பெங்களூர். ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த நெல்சன் மண்டேலா அவார்டு இருக்கு இல்லையா, அந்த அவார்டு வந்து எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். தென் அதை யாரு கொடுத்தாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது இதுல என்ன வேற கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, எதுக்காக இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஹெல்த் ப்ரமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து அந்த இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டியூட் எந்த சிட்டில இருக்குன்ற கொஸ்டின்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பெங்களூர். ஓகேவா? ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கா? நம்ம பார்த்த எல்லாமே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதாவது இதுல வந்துட்டு WHO பத்தி சொல்லியிருக்காங்க. WHOன்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2019ல வந்து நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனா செலக்ட் பண்ணி
ஒரு ஹெல்த் ப்ரொமோஷன் யார் அவங்க பெஸ்டா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அவங்க தான் கொடுக்கறது அந்த அவார்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 2024 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்க வந்து பெனால்டி வந்து கொடுத்துருக்காங்க. பெனால்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஃபீ பே பண்ண, அதாவது அவங்க ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ எந்த எந்த பேங்க் வந்து அந்த ரெகுலேஷனை பிரேக் பண்ணுதோ அவங்களுக்கு பெனால்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண பேங்க் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அப்படின்னா 88.70 லேக். ஓகேவா, அந்த அமௌண்ட்டை வந்து பெனால்டி கொடுத்துருக்காங்க. அது எந்த பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. என்ன பேங்க் அப்படின்னா எஸ்பிஎம் பேங்க்குக்கு பெனால்ட்டியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது அவங்கள்ட்ட வந்து பெனால்ட்டியா வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக பெனால்ட்டி போடுவாங்கன்னா ஆர்பிஐ இருக்கு இல்லையா, அவங்க தான் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ எல்லா பேங்க்குமே அந்த ஆர்பிஐக்கு கீழே தான், ஆர்பிஐயோட ஆக்டுக்கு கீழே தான் மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ எந்த ஒரு பேங்க் அந்த ரெகுலேஷனை மீறி நடக்குதோ அவங்களுக்கு ஆர்பிஐ வந்து பெனால்ட்டியை கொடுக்கலாம். ஓகேவா, அதுக்கான அத்தாரிட்டி ஆர்பிஐக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜூன் மந்த்ல வந்துட்டு எந்த பேங்க்குக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா என்ன பேங்க்குன்னா எஸ்பிஎம் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்ஆர்எஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த எல்ஆர்எஸ் டிரான்சாக்ஷன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் டிரான்சாக்ஷன். ஸோ அதை மீறி அவங்க ஒரு அதை மீறி பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை மீறி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. அதில் தான் 88.70 லேக் வந்துட்டு பெனால்ட்டியே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அமித் பங்கால். அமித் பெங்கால் who has secured the prestigious Paris Olympic quota in June 2024 is associated with which sport ன்னு கேட்டிருக்காங்க. which sports? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமித் பங்கால் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு குவாட்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன கேம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கேம் அப்படின்னா பாக்ஸிங். ஓகேவா, பாக்ஸிங்ல அவங்களுக்கு அந்த குவாட்டா வந்து கிடைச்சிருக்கு. அவங்களோட நேம். இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, இப்போ ரீசெண்டா ஒலிம்பிக் கேம், பாரிஸ் ஒலிம்பிக் கேம் இருக்கு இல்லையா, அதுல பாக்ஸிங் குவாட்டால செலக்ட் ஆன பர்சனோட நேம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அவங்களோட நேம் என்ன அப்படின்னா அமித் பங்கால். ஓகேவா, அவங்க என்ன ஸ்போர்ட்ஸை ரிலேட் பண்ணாங்க அப்படின்னா பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸை ரிலேட் பண்ணாங்க. ஓகேவா, இதுல வேற என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ல செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, என்ன கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்கன்னா 51 kg கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, தென் வந்துட்டு இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த அமித் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியன் பாக்ஸர், அதுல 5th இந்தியன் பாக்ஸர் டு குவாலிஃபை ஃபார் த பாரிஸ் ஒலிம்பிக். ஓகேவா, 5வது பர்சன் பாரிஸ் ஒலிம்பிக்ல செலக்ட் ஆகக்கூடிய 5th இந்தியன் பாக்ஸர் வந்து யாருன்னா அமித். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜிகே இது. இது கூட இண்டிவிஜுவலா கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா, யார் யாரு ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது 5வதா தான் நமக்கு அமித் வந்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி 4 பர்சன் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அது யார் யார் அப்படின்னா நிஷாந்த் தேவ், நிகத் சரீன், பிரீத்தி பவர் அண்ட் லவ்லினா பர்கோஹைன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா நிஷாந்த் தேவ். இவங்க தான் பாரிஸ் ஒலிம்பிக்ல செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Who among the following Indian bagged the women's single title of the Bonn International Badminton Tournament in Germany? ஸோ ஜெர்மனில பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. கேர்ள்ஸ்க்கான ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஓகேவா, அதுல சிங்கிள் டைட்டில வின் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது யார் அப்படின்னா தன்வி சர்மா. அவங்க நேம் என்னன்னா தன்வி சர்மா. ஓகேவா, ஸோ இதுல அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இந்த தன்வி சர்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ஜெர்மனில நடந்த பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா ஜெர்மனில நடந்திருக்கு. அதோட டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்வி சர்மா தான் வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனியர் டைட்டில் ஃபார் 15 year old தன்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு இப்போதான் 15 years ஆகுது. ஸோ இவங்க தான் அந்த 15 yearல சீனியரா இருக்கக்கூடிய பர்சன் இவங்க தன்வி சர்மி தான். ஓகேவா, தென் 7th one
ஜஸ்ட் a week after his retirement. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினேஷ் கார்த்திக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, யாருன்னா அவர் வந்து கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பர்சன். அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு, அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அவரு விளையாண்டதுல லாஸ்டா எந்த ஐபிஎல் டீம்ல மேட்ச் விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, என்ன ஐபிஎல் டீம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த டீம்ல தான் அவர் ஒரு மெம்பரா விளையாண்டுருக்காரு. ஓகேவா, கொடுத்துருக்காங்களா? ஸோ இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இவர் டோட்டலா 26 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க, 94 ஓடிஐஸ் இருக்கு இல்லையா அது வந்து விளையாண்டுருக்காங்க, 60 T20s வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தினேஷ் கார்த்திக் வந்து லாஸ்டா விளையாண்டக்கூடிய அந்த டீம் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே ஹாஸ் என்டர்ட் எ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இருக்கு இல்லையா, அவங்க ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர் அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ல எதுக்காக அந்த பார்ட்னர் ரெண்டு பேரும் டீல் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காக அப்படின்னா, செமிகண்டக்டர் சிப் இருக்கு இல்லையா, அதுல அதோட லெவல்ல வந்துட்டு நியூவா எக்ஸாமின் பண்றதுக்காக தான் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த செமிகண்டக்டர் சிப் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லயுமே இந்த செமிகண்டக்டர் சிப் தான் யூஸ் ஆகும். ஸோ இதோட லெவலை இன்னும் அட்வான்ஸ் பண்றதுக்காக தான் அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இருக்கு இல்லையா, அது யாரோட அந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஆன்சர் பார்த்துடலாமா? யாரோட வச்சிருக்காங்க அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர் இருக்கு இல்லையா, அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக தான். ஓகேவா, இந்த செமிகண்டக்டர் சிப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மாடர்ன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதோட எசென்ஷியல் தேவை என்னன்னா செமிகண்டக்டர் சிப். ஓகேவா, அது வந்துட்டு ஸ்மார்ட்டாவும் எஃபிஷியன்டாவும் இருக்கிறதுக்காக அவங்க அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்னன்னா ஏடிபி, அதாவது அக்கார்டிங் டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஏடிபி அப்படிங்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் வந்து ஒரு கமிட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்தியாவுக்கு வந்து லெண்ட் பண்ணிருக்காங்க 2023ல ஒரு ப்ராஜெக்ட்காக. அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா, அர்பான் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரென்தன் அர்பான் டெவலப்மெண்ட். அர்பான் என்னன்னா கிராமப்புறம் இருக்கு இல்லையா, அதை டெவலப்மெண்ட் பண்றத அதை வந்து ஒரு எய்மா எடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியால. அதுக்காக இந்த ஏடிபி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா 2.6 பில்லியன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகேவா, 7th Indian company to cross and the 7th Indian company to cross the 8 trillion market capitalization. ஸோ MCAP சொல்லுவாங்க, அது என்னன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த இந்தியாலேயே இந்த எஸ்பிஐ தான் 8 trillion மார்க்கெட் கேபிட்டல்ல கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 7th கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணி விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் ஆர் ஒன்லி அதர், எஸ்பிஐ இல்லாம வேற என்னென்னலாம் இந்த மாதிரி 8 trillion MCAP கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோட ஆன்சர் பார்த்துடலாமா? என்னென்ன கம்பெனி அப்படின்னா HDFCயும் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் எஸ்பிஐக்கு அப்புறமா அவங்க வந்து 8 trillion MCAP வந்து அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது இல்லாம வேற என்னென்னலாம் பண்ணிருக்கு, டோட்டலா வந்துட்டு 6 இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 8 trillion MCAP கிராஸ் பண்ணிருக்கு. என்னென்னா எஸ்பிஐ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், TCS, HDFC பேங்க், பாரதி ஏர்டெல் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஓகேவா, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 8 trillion MCAP கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? India will host the world most premier aviation event, the annual general meeting of the International Air Transport Association next year after a gap of 42 years. ஸோ 42 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஏஜிஎம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எந்த கம்பெனி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, எந்த கம்பெனி இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது 42 இயர்ஸ்க்கு அப்புறமா, அது வந்து எந்த கம்பெனி ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க நடந்திருக்குன்னா டெல்லியில நடந்திருக்கு. என்ன பீரியட்லனா ஜூன் 8 டு ஜூன் 10 நடந்திருக்கு 2025ல. இனிமேதான் அப்போ 2025ல எந்த கம்பெனி அதை ஹோஸ்ட் பண்ண போகுது இந்தியால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் இயர் 42 வருஷம் கழிச்சு இண்டிகோ கம்பெனி இருக்கு இல்லையா, இண்டிகோ கம்பெனி தான் அதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க 2025ல. ஓகேவா? சாரி, in June 2024, which bank and Bajaj Allianz General Insurance, a private general insurancer, have entered a strategic bancassurance partnership to boost insurance penetration and financial inclusion in the country. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பென்காஷூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பேங்க்குக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதுதான் பென்காஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன மாதிரியான டீல் இருக்குன்னா பேங்கிங்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு இன்சூரன்ஸோட ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். ஸோ அதுல எந்த பேங்க்கும் பஜாஜ் ஏலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ எந்த பேங்க் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் பேங்க் தான் பஜாஜ் ஏலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டம்ஸ் ஆஃப் அக்ரஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ ஒவ்வொரு வருஷமே இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டம், இதுக்கான டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டேட் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜூன் 4. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு இயருமே இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டம்ஸ் ஆஃப் அக்ரஷன், அதுக்கான டேவை வந்து அவங்க வந்து நடத்துவாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜூன் 4 அன்னைக்கு. நெக்ஸ்ட் ஒன், அகார்டிங் டு த காமர்ஸ் மினிஸ்ட்ரி டேட்டா, காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் யாரு, எந்த அதாவது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அதாவது எதுக்கு அப்புறம்னா யூஎஸ்க்கும் யுஏஇ அந்த 2 கம்பெனிக்கு அப்புறமா எந்த கம்பெனி எனக்கு 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த பீரியட்னா டியூரிங் 2023 to 24ல யூஎஸ் அண்ட் யுஏஇக்கு அப்புறமா எந்த கம்பெனி எனக்கு 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலா இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரி வந்துட்டு எப்படி இருக்கணுமா, merchandise shipment dipped by over 3% இருக்கணுமா. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கோட ஆன்சர் வந்து நெதர்லாந்து. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? நெதர்லாந்து தான் வந்துட்டு இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். யூஎஸ் யுஏஇக்கு அப்புறமா எந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 2023 to 24க்கு அப்புறமா. ஓகேவா? அந்த கண்ட்ரி அது மட்டும் இல்லாம இந்த நெதர்லாண்டுன்றது மர்ச்சன்டைஸ் ஷிப்மெண்ட் டிப்டு பை over the 3%. ஓகேவா? ஸோ வந்து இந்த டேட்டாவை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which among the following automobile company is launching the world first EV battery passport, அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி வந்துட்டு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இவி பேட்டரி பாஸ்போர்ட் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் காம்போனன்ட்ஸ் ரீசைக்கிள்டு கண்டென்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஃபார் ஃபிளாக்ஷிப் EX09 SUV. ஸோ இதை மட்டும் ஆர்ஜினா வச்சுட்டு ஒரு இவி பேட்டரி பாஸ்போர்ட் ஒன்ன வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா வால்வா கார்ஸ். ஸோ இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ
ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எங்க இருக்கா, வோல்வா காஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இவி பேட்டரி பாஸ்போர்ட் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பாஸ்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை ஆர்ஜின்ஸா வச்சுன்னா ரா மெட்டீரியல்ஸ், காம்போனன்ட்ஸ், ரீசைக்கிள்டு கண்டென்ட், அப்புறம் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஃபார் ஃபிளாக்ஷிப். ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்ஜின்ஸா வச்சுட்டு அவங்க வந்துட்டு இவி பேட்டரி பாஸ்போர்ட்டை ஃபர்ஸ்டா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வோல்வா காஸ். நெக்ஸ்ட் ஒன், ஜூன் 2024ல சவுத் கொரியா ஹாஸ் அஃபிஷியலி லான்ச்டு ஸ்பேஸ் ஏஜென்சி. சவுத் கொரியா இருக்கிற ஜூன் 2024ல அவர் ஸ்பேஸ் ஏஜென்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா கொரியா ஏரோஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் KASA. இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா KASA. ஓகேவா, ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பாலிசியை லீட் பண்றதுக்காகவும் தென் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டாரோட இண்டஸ்ட்ரியல டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த சவுத் கொரியா இருக்கு இல்லையா, அது என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படின்னா மார்ஸ் லேண்டிங் பை டேஷ், எந்த இயர்க்குள்ள மார்ஸ் லேண்டிங் பண்ண போறதா வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. 2045க்குள்ள அவங்க வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போறதா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100 trillion. ஓகேவா, அன்டில் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எவ்வளோனா இது கூட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அதை ஒதுக்கிருப்பாங்களே அமௌண்ட், ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டே அவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சரும் நமக்கு தெரியணும், 100 trillion. ஓகேவா, ஸோ வந்துட்டு இந்த இயர்க்குள்ள அதை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2045க்குள்ள அந்த மாதிரியான ஒரு லான்ச்சிங் பண்ண போறதா சவுத் கொரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மார்ஸ்ல லேண்ட் பண்ண போறாங்களாம். ஓகேவா, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. லெட் பை த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஹெல்ட் ஆனுவலி 5th June 1973. ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி 1973ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் the largest global platform for environmental public outreach and is celebrated by the millions of people across the world. வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு இந்த 2024ல எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி யார் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருன்னா UNEP. ஓகேவா, எந்த டைம்ல அது ஹெல்டாயிருக்கும் அப்படின்னா இந்த 5th June அன்னைக்கு. எப்போல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1973ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய மோஸ்ட் எல்லா பீப்புளுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை இந்த 2024ல எந்த கண்ட்ரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2024ல அந்த என்விரான்மெண்டல் டே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னா சவுதி அரேபியா, அந்த கண்ட்ரி தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டே ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு எய்ம் மோட்டிவ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேக்கான மோட்டிவ் என்னன்னா லேண்ட் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ரெஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் drought resilience அப்படின்ட்டு அதோட டேவோட தீம்னு மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது வந்து கிளியரா இருக்கா, இந்த கொஸ்டின் கிளியரா இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபிஷிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இல்லீகலா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபிஷிங்கை இல்லீகலா பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா, ஃபிஷிங்கை இல்லீகலா பண்றதுக்காக அகைன்ஸ்டான ஒரு டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த டே இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்போல இருந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இல்லீகல் இஷ்யூ ஆஃப் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் IUU. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கான டே வந்து ஒவ்வொரு வருஷமும் 5th June அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் டே ஃபார் த ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங். ஓகேவா, அது எந்த இயர்ல இருந்து
என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா. ஸோ எந்த இயர்லாம்னா 2028 ஓகேவா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஃபிஷிங்க்கு அகைன்ஸ்டான ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு டே அந்த மாதிரி கூட சொல்லலாம். அது எந்த இயர்ல இருந்து டிக்ளேர் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டா அந்த மாதிரியான ஒரு டே எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2018ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜூன் 2024ல இந்த டிஃபென்ஸ் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, டிஏடின்னு சொல்லுவாங்க, அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு எம்ஓயு ஒன்று சைன் பண்ணிருக்காங்க. எம்ஓயுனா மெமரண்டா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பென்ஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரிசால்வ் பண்றதுக்காக அவங்க வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்னன்னா அது எங்க வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, நியூ டெல்லி டு ஆன்போர்ட் தம் ஸ்பாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸ்பாஷோட எக்ஸ்பிளனேஷன் சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஓகேவா. ஸோ அவங்க தான் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்க போறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில. அதோட யார் யார் வந்து அதுக்காக சைன் பண்ணிருக்காங்க, ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக, யார் யாருன்னா டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா பென்ஷனர்ஸ்க்காக ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக பண்ணிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுல டோட்டலா 1128 பிரான்ச்சஸ் வரைக்கும் இருக்கு இந்த ஸ்பாஷ்ல. டோட்டலா 1128 பிரான்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய என்னென்ன பேங்க்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா. என்னென்ன பேங்க் அப்படின்னா இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் உத்தரகாஷ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஓகேவா. இந்த 3 பேங்க், இந்த 4 பேங்க்குமே தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இது எல்லாமே என்னன்னா நியூ டெல்லியில வந்து இருக்கு. ஸோ இதுல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குன்னா 1128 பிரான்ச்சஸ் வரைக்கும் இருக்கு ஓகேவா. ஸோ அக்ராஸ் இந்த 4 பேங்க்ஸையும் சேர்த்து டோட்டலா 1128 பிரான்ச்சஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல இல்லாத ஒரே ஒரு பேங்க் என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜூன் 2024ல which among the following has launched a initiative to support micro small medium enterprises MSME அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு புதுவா அப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நியூவா ஒரு கம்பெனி என்டர் ஆகுது அப்படின்னா அதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுல இண்டஸ்ட்ரி 4.0 டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேவா. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு இல்லையா. ஸோ என்ன கம்பெனினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அவங்க தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இ இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு அதை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி 4.0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, ஜூன் 2024 என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட், இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா NIPL, அதாவது என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட். இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்வ் பேங்கோட எந்த கண்ட்ரியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காகனா யூபிஐக்காக தான் வச்சிருக்காங்க. அந்த யூபிஐ எந்த மாதிரியான யூபிஐ பேமெண்ட்டை அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கும், அங்க இருக்க மாதிரியான ஒரு யூபிஐ எனபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இந்த NIPLும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் எந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேவா. ஸோ என்ன கண்ட்ரி அப்படின்னா பேரு. ஸோ அந்த பேருல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கும் NIPL இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய ஒரு யூபிஐ ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் மாதிரியே நம்மளும் எனபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக இதை வந்துட்டு
எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்ஸ்ல எழுத போற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த சிஏ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.